சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 வயசுல ஒரு புலம்பல், நம்மள பெத்தவங்களையும் நாம தான் பாத்துக்கிறோம், நாம பெத்தவங்களையும் நாம தான் பாத்துக்கிறோம், நம்மளை யாரு தான் பாத்துக்கிறது? உன்னை பார்த்துக்கொள்ள உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன், தைரியமாக இரு பிள்ளையே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஈசன் என்று சொல்லிட கலங்குமே. உன் மனதில் எவ்வளவு வலிகள் நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும். எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயலுங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். என் துணை என்றும் உங்களோடு. உனக்கு உதவிக்க யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நிற்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நிழலாக உன்னுடனே இருப்பேன். ஒரு சொல் போதும் என்றால் 2 சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்காதே. மௌனமே இறைமை. என் அருளாட்சிகளுடன் இனிய வாழ்வை தொடங்குங்கள். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே. நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீ விழும்போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போது எல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கிறேன். எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம், இதிலிருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நான். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் களைவேன். எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மன கவலைக்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். என் பிள்ளையே, நன்றாக சிந்தித்துப் பார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தமில்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும். வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்துக்கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும். வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும். கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம், அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும். மனத்திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம். என் பிள்ளையே, அனைத்தும் நீ திட்டமிட்டபடியே நடக்கும். கடந்த சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் தோன்றும். இதுவரை வாழ்க்கையில் வளைந்து விட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்பொழுது வாழ்க்கையே வளைந்து கொடுக்கும். எதையும் சாத்தியமாக ஒரு வாய்ப்பு தரும். கடந்த வைகாசி விசாகத்தில் இருந்து
இந்த வைகாசி விசாகம் வரை நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து பிரார்த்தித்து வந்துள்ளீர்கள். உங்களின் ஒரு பெரிய வேண்டுதல் இப்போது நிறைவேறும். வாக்கினை தொடர்ந்து படித்த பிள்ளைகள் குடும்பத்தை அமைதியாக நடத்த கற்றுக்கொண்டீர்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் இது போன்ற அமைதியான சூழல் கிடைக்கும். ஈசன் அருளோடு வாழ்வின் பொருளை புரிந்து வாழ்க்கைக்கு தேவையான பொருளை பெறுவேன் என்று பதிவிடுங்கள். ஞானமும் செல்வமும் ஒருங்கே பெற்று நிலைத்து நிற்கும். என்னை காண வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்ற எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்தேகம் வேண்டாம். நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உன் மனதில் புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வர தொடங்கும். எதை நினைத்தும் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நலம். என் பிள்ளையே, உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும்படியான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். நீ விரும்பியபடி ஈசன் திருவடிக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூற வருவாய். வருவாய் பெருகும்போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம் போல் தேங்கி விடாதே. நதி போல் ஓடிக்கொண்டிரு. உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய். என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன். நான் உன்னை மறக்கவில்லை. உன்னை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்பா என்று அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்து விட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள் தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இருதயமே என் கோவில். என் பிள்ளையே, உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்பு மாறும். பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிப்பீர்கள். அடுத்தடுத்து பயணம் மேற்கொள்ளும் சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். எதிலும் அவசரம் வேண்டாம். நிதானமாக செயல்படுங்கள். பொறுமையாக அனைத்தையும் செய்து முடிக்க திட்டமிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். மனதில் பழையவற்றை சுமக்க வேண்டாம். எது வந்தாலும் பார்த்துக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்துங்கள். ஈசன் அருளால் என்னால் எதையும் நிதானமாக கையாள முடியும் என்று பதிவிடுங்கள். நிதானமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள், இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகச் சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள். பழகிக்கொள். ஓலை குடிசையானாலும் குடும்பமாய் வாழ பழகு. என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழ பழகு. இளமையின் வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுக்க பழகு. ஏனெனில் உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாய் சம்பாதித்து விடப் போவதில்லை. இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்து அடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாய் என் நாவிலிருந்து கேட்பாய். என்னை முழுவதுமாக நம்பிய உனக்கு நான் உன்னோடு, உன்னை சுற்றியே இருக்கிறேன் என்பதை நொடிக்கு நொடி உணர்த்துவேன். உன் மன வருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன். என் பிள்ளையே, உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணம் பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன். அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும் போதும்
சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய், அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கின்றேன், நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. ஆணா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குவார்கள். அனைவருக்கும் சமமாக அருளை வழங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பலின்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். மகிழ்ச்சியாக இரு, நல்லதே நடக்கும். நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகிறேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பது இல்லை. இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எவருக்கும் குணம் இருப்பது இல்லை. கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். உன்னுடைய பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய பிரார்த்தனை குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக. நீ எப்பொழுது என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்பொழுது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். கவலை நிறைந்த உன் மனதிற்கு நான் ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றேன். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை ஆரோக்கியம், இப்படி உன்னுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும், எல்லாம் நல்லதாகவே முடியும். சிவம் இருக்க பயமேன். அன்னதானம் செய்தால் புண்ணியம். காசி சென்றால் பாவம் போகும். இராமேஸ்வரம் சென்றால் புண்ணியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொண்டாலே கோடி புண்ணியம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. என் ஆசிகள் உனக்கு உண்டு. நடந்தது நடந்து கொண்டிருப்பது யாவும் ஈசனின் செயல். இனி நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் இந்த மனக்கலக்கம்? நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் கை காட்டும் வழிக்கே செல். ஈசன் துணை இருப்பார். பதறாதே மனமே. பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாகவே இருங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. அமைதியாக இருக்கும் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும். மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள். இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டுமென்றால் நம் வாழ்நாள் போதாது. இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவீர்கள். உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல். நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காதே. நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான். ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும். அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும். நீங்கள் இன்னும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு இந்த 3 விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது. தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது. உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது. இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதையும் தவிர்த்து விடலாம். இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை. அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள். அதில் தவறில்லைதான். ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு. தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றி அடையவே முடியாது. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருகேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான். உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது. உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது. எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை.
நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தமல்ல. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு பெற்று தராமல் விடாது. உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள். மனதை எங்கெங்கோ அலைப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். ஒரு உறவை நீ இழந்து விட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும். உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்து விட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும். ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைகீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது. நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. அது எல்லோருக்கும் தடையில்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை. நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை. இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்குரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும். வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள். என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதே சிறந்த வாழ்க்கை. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போலிருந்து 2 நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக நம்மை வருத்தி கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான். தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது. தான் வேதனைக்குரியவன், கீழானவன், எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான். வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்ப பள்ளியாகத்தான் இருக்கிறது. அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம். ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம். நல்ல ஒழுக்கம்தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடைய செய்யும். எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள். ஏனென்றால் தெரு நாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான். எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள். சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு. அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது. உறங்கியது போதும், எழுந்திருங்கள். உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள். சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டீர்கள். நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பின்னால் பார்க்க வேண்டாம், முன்னோக்கி செல்லுங்கள். எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும். அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எந்த நிலையிலும் வலிமை உடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள். இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான். நீ தோற்று போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள். நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள். உன் உழைப்பு அத்தனையும் வீணாக போகிறது என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே. அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யவும் மிகப்பெரிய தவறு.
தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாதே. நீ எதை நேசிக்கிறாயோ, அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து விட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது. வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனமுடையாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவறவிட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள். இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உன் நிழல் போல, அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும். எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும். வேறு வழியே இல்லை எனும்போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றிகள் பெருகும். நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காதவரை. எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்று விடலாம். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, அதை மனமும் விரும்பாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான்.
அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்பொழுதும் மண்டியிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பலமுறை வந்தால் அது லட்சியம். உங்கள் லட்சிய கனவை நனவாக்கி கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களை தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும், இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன்னுடைய உழைப்பில் தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது. கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து. அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும், உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராக்காத எந்த ஆயுதமும் விரைவில் துருபிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு. அதிகாலையில் துயில் எழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து. உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றல் பாயும். எழுந்து நில். தைரியமாக இரு. வலிமையுடன் எதிர்கொள். பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீது சுமந்து கொள். உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு. மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும். விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை. குறுகி கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். தடைகள் வந்தால் துவண்டுவிடக்கூடாது. உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் நன்மையாகவே அமையும். நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கை கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபோடு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம். எதையாவது இந்த பூமியில் விட்டு செல். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது. சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது. வெற்றி வெறுமனே உங்களை வந்தடைந்து விடாது. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லாவிதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு
சமம் நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை பெற்றவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமை குணம் நமக்கானது அல்ல. அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாயிருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் ஜட பொருள் என்றால் ஜட பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய். யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார். ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது. எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள முடியும். நீ சுதந்திரமானவனாக இரு. ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தேடித்தரும். முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை, ஈசன் உண்டு, கவலை இல்லை மனமே. வாழ்க்கையில் மௌனமாக இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள். பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுவே கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். நம்பிக்கையை விதைத்து செல். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதனால் என்னிடம் பணமில்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். உலகிலேயே உங்களை விட சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர் யாரும் இல்லை. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே. நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. நிச்சயம் வாழ்க்கை சிறக்கும். தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை. விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்துதோம் என்பது வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதல்ல. நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான். நம் கஷ்ட நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு நிமிஷ கதை. நமக்குத்தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் போடுகின்ற கணக்கெல்லாம் எளிதில் அனைவருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உனக்கு எல்லாமே புரிய வைப்பதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிமையானது. நம்பியிருங்கள், நிச்சயம் தருவான். மாயமாக இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரே கடவுள் ஐயன் ஈசனே. தன்னை நம்பி வரும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். அது நல்லது என்றால் கால நேரம் வந்ததும் கட்டாயம் ஐயனீசன் அருளால் நிச்சயம் நடக்கும். கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ தூணிலோ துரும்பிலோ மண்ணிலோ இல்லை, மனிதர்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தான் இருக்கிறது. அதனால் கடவுளின் இருப்பிடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும். உங்கள் முதுகு பின்னால் விமர்சனம் செய்தவர்கள்
வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள், வாழ்ந்து பதில் சொல்லுங்கள். கடந்து போ, முடிஞ்சா கண்டுகொள்ளாமல் இரு, ஆனா உடைந்து மட்டும் போகாதே யாருக்காகவும். வாழ்க்கையில் நம்மிடம் நன்றாக பேசி பழகும் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்துக் கொண்டிருக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். வீழ்வது தவறில்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. விழுந்து எழு, அப்போதுதான் நீங்கள் கீழே விழ காத்திருந்தவன் யார் என்றும் உங்களை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்றும் தெரியும். தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள். அதுபோலவே உங்களுக்கும் காலம் வரும். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும். நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். தனித்து நிற்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். ஏன் என்றால், தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம் பலமும் பலவீனமும். கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக. கண் பார்வை இல்லாதவனை நாம் குருடன் என்கிறோம். ஆனால் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும். ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள், நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவடைகிறதோ, அதே போல் கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரியவரும் அது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்று. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்து இருக்காது. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. இப்பவும் ஒன்னும் ஆகிவிடவில்லை. இங்கு இருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பா வென்று விடலாம். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம், ஒரு நாள் சரியாகிடும் எனும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றி அடைய செய்யும்.